ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜொஹான் அகாடமி. நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தாலுக்கெஸ்ஐ எக்ஸாமுக்காக புதுசாக ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பெய்டு டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வரக்கூடிய தாலுக்கெஸ்ஐ எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேட்ச்க்கான ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த பெய்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த பேட்சை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு பகுதிக்கும் சரி உளவியல் பகுதிக்கும் சரி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ பொது அறிவு பகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஒரு 50லேருந்து 60 சிலபஸ் வைஸ் ஷீட் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த தாலுக்கெஸ்ஐ எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொஷின் பேப்பர்லாம் அனலிசிஸ் பண்ணி எந்த டாப்பிக்கில் இருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்கை உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அது ஆர்டர் வைஸ் உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ உதாரணத்துக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற பகுதி இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வருஷமும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் ஷீட்டில் இதுவரை நடந்த தாலுக்கெஸ்ஐ எக்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அதை உங்கள் ரெஃபரன்ஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th வரை உள்ள ஸ்கூல் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எங்கெல்லாம் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி உங்களுக்கு குறிப்புகள் இருக்கோ அதையெல்லாம் உங்களுக்கு தொகுத்து ஒரே பிடிஎஃப்பில் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் ஷீட்டை நீங்கள் கவர் பண்ணுறது மூலயமா உறுதியாக ஒவ்வொரு தாலுக்கெஸ்ஐ எக்ஸாம்லையும் நீங்கள் 1 அப்படி இல்லைன்னா 2 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஷீட் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த 60 ஷீட்டை நீங்கள் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா உறுதியாக ஒரு 50 கொஸ்டினாவது வரக்கூடிய தாலுக்கெஸ்ஐ எக்ஸாமில் நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா? ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட் ஷீட். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஷீட் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட் ஷீட்டில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரை. ஓகேங்களா? ஸோ 6th-லேருந்து 12th வரை உள்ள பாக்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு தெரியுமா பகுதி, இதில் உள்ள ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு நான் இந்த பாக்ஸ் கண்டென்ட் ஷீட்டில் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸ் வைஸ் ஷீட் இதுக்கான மாடல் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஷெடியூல்லே உங்களுக்கு இது இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணால் போதும் உங்களுக்கு அந்த சிலபஸ் வைஸ் ஷீட்டுக்கான மாடல் வந்து டவுன்லோட் ஆகிரும். அதே மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் ஷீட்டுக்கான மாடலுக்கு இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணால் போதும் டவுன்லோட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ ஜிகே பார்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வைஸ் ஷீட் அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட் ஷீட் இது ரெண்டை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். உறுதியாக அந்த 80 கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்களா, ஒரு 65லேருந்து 70 கொஸ்டின் வரை தேர்த்திடலாம். ஓகேங்களா? ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் செப்பரேட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே ஷீட் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு நான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஷீட்டில் கொடுப்பேன். ஸோ இந்த சிலபஸ் வைஸ் ஷீட், பாக்ஸ் கண்டென்ட் ஷீட், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஷீட் இதில் உள்ள கண்டென்ட்டை நீங்கள் லாஸ்ட் டைம் நல்ல ரிவிஷன் பண்ணாலே போதும். ஜிகேயில் கண்டிப்பாக நீங்கள் 80 கொஸ்டினுக்கு 70 to 75 கொஸ்டின் வரை போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இது போக நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு ஆன்சர் கீழே கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நம்ம பேட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 வார தேர்வுகள் வைப்பேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வீக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன். அதில் ஒவ்வொரு தேர்வுகளுக்கும் பார்த்தீங்கன்னா விரிவான விடைகள் கொடுப்பேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உண்டான ஆன்சருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஜிகேயை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் ஷீட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிரகாரம் உங்களுக்கு டெய்லி எம்சிக்யூ டெஸ்ட் உங்களுக்கு வச்சுருவேன். ஓகேங்களா? ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஜிகே பாட்டில் நீங்கள் தரவாயிருவீங்க. ஓகேங்களா? ஸோ உளவியல் பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா உளவியல் பகுதிக்கு அந்த இங்கிலீஷ் அதுக்கப்புறம் தமிழ் இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரம் வாரம் ஒரு பிடிஎஃப் கொடுத்து அந்த வீக்லி டெஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ 6th-லேருந்து 12th வரை உள்ள
தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் புக். இதில் உள்ள கிராமரை மட்டும் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வாரமும் கிராப் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? ஒவ்வொரு வாரமும் 2 இயல் இல்லைனா 3 இயல் அப்படின்னு சொல்லிட்டு கிராப் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வாலில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து 50 சம் கொடுப்பேன். ஸோ இந்த சம்மை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஏன்னா அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எங்கேருந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்கூல் புக்கு, அப்படி இல்லைனா ஆர்எஸ் அகர்வால். ஓகேங்களா? ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்து தான் உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 30லேருந்து 50 சம் வந்து கொடுப்பேன். ஸோ ஒவ்வொரு சம்மும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாடலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா சம்மையும் நீங்கள் புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. உளவியல் பகுதியில் நீங்கள் ஃபுல் மார்க் நீங்கள் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ 60க்கு 60 வாங்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இது நான் எப்போ கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த பிரகாரம் தான் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த ஒரு 30லேருந்து 50 மாடல்ஸும் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இந்த பேட்சை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி படித்தீங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் 140 கொஸ்டினுக்கு ஒரு 130 கொஸ்டின் கிட்ட நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் ஷெட்யூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 1300 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 1300 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1300 பே பண்ணி இந்த பெய்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, இந்த 1300 பே பண்ணி இந்த பெய்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மொத்தம் 16 வீக்லி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் ஷீட்லேருந்து எம்சிக்யூ கொஸ்டின் வடிவில் உங்களுக்கு 40 தேர்வு வைப்பேன். மொத்தமாக இந்த திருப்புதல் தேர்வு பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேர்வுகள் வைப்பேன். ஃபுல் மாடல் டெஸ்ட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 தேர்வுகள் வைப்பேன். ஓகேங்களா? ஸோ அது போக சிலபஸ் ஷீட் 50 ஷீட் கொடுப்பேன். ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஷீட் கொடுப்பேன். பாக்ஸ் கண்டென்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஷீட் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி படிக்க வேண்டிய பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து கிராப் பண்ண மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டீரியலில் அந்த பகுதியில் எந்தெந்த பகுதிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அதை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் நீங்கள் அந்த பகுதியை மட்டும் மென்ஷன் பண்ணி படித்தா போதுமானது. அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு சிலபஸ் ஷீட்டும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ உறுதியாக இந்த பேட்சை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி படித்தீங்க அப்படின்னா நீங்கள் தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.